Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காலிஃப்ளவர் ஃப்ரை. ஸோ இதற்கு நம்ம ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை சின்னதாக நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான தண்ணி அளவு எடுத்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி காலிஃப்ளவரை வேக வச்சுருவோம். காலிஃப்ளவரை ஒரு 5 to 10 நிமிஷம் வேக விட்டுடலாம். பாதி வெந்தால் போதும். இப்போ ஒரு வடிகட்டி மூலமாக நம்ம காலிஃப்ளவர் மட்டும் தனியாக எடுத்துருவோம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் கடலை மாவு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். வத்தத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம அந்த காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அவ்வளோதான். 2 சைடும் இப்போ நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இப்போது எடுத்துருவோம். ஸோ நம்மளுடைய சுவையான காலிஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இது கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.